இந்த வீடியோவில் எக்லெஸ் ப்ரௌனி நான் எப்படி செஞ்சேங்கிறத தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஆல்ரெடி எக் வச்சு நான் ப்ரௌனி செஞ்சுருக்கேன். பட் எக்லெஸ் நான் செஞ்சது கிடையாது. ஸோ அதை தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். 120 கிராம் டார்க் காம்பவுண்ட், 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஸோ இதை டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது சூடாக இருக்கக்கூடாது, நல்லா ஆறிடணும். இது கூட 120 ml மில்க் மேட், இதையும் நம்ம ஒன்றா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணலாம். இந்த மில்க் மேடை ஒன்றா ஆட் பண்ணதுமே இது ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வரும். அப்படி பேட்ரு ரொம்ப திக்காக வரும். ஸோ இது கூடவே 50 கிராம் ஃப்ளார் நான் ஆட் பண்ணுறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் மட்டும் கொக்கோ பவுடர், சால்ட் ஒரு பிஞ்ச், அவ்வளோதான். வேறு எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். ஸோ இதெல்லாம் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப பேட்ரு திக்காக நமக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணணும், ரொம்ப போட்டு கிளறக்கூடாது. ஸோ ஃபைனலாக நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அந்த பவுல்லையும் ஒட்டாது, அந்த ஸ்பேச்சுலாலையும் ஒட்டாமல் அப்படியே அல்வா மாதிரி வரும். ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க டின்னில் அந்த பேட்டரை நம்ம ஊற்றிடலாம். ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தால் சூப்பராக எக்லெஸ் ப்ரௌனி நமக்கு பேக் ஆகி கிடச்சிரும். நீங்கள் ஒரு ஸ்டிக்கை வச்சு குத்தி பார்த்தாலே தெரியும் வெந்திருக்குது. சீரியஸாக க்ரிங்கிள் டாப்போடு பேக் ஆகி வந்துருந்துச்சு. ஃபஸ்ட் அட்டம்ப்டே சூப்பராக வந்துருச்சு. ஸோ நல்லா கூல்டவுன் ஆனதுக்கப்புறமா நான் பீஸ் போட்டேன். 250 கிராம் அளவுக்கு தான் நான் இன்றைக்கி மெஷர் பண்ணி நான் செஞ்சேன். லாஸ்ட்டாக வெயிட் நான் செக் பண்ணியிருப்பேன், ஷேர் பண்ணியிருப்பேன் அவங்க கூட. 300 கிட்ட எனக்கு கிடச்சிது. ஸோ நான் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன், எப்படி வரப்போகுது, க்ரிங்கிள் டாப்போடு வந்துடுமா, எப்படி இருக்கும் டேஸ்ட் அப்படின்ட்டு. பட் பேக் பண்ணி எடுத்து நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், அவ்வளோ யம்மியாக இருந்தது. ஸோ நமக்கு ஒரு விஷயம் வராது, நமக்கெலாம் இது வராது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறத விட நம்ம ட்ரை பண்ண தான் நமக்கு அந்த விஷயம் என்னன்னே நமக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட் அட்டம்ப்டில் நம்ம ட்ரை பண்ணிவிட்டு நமக்கு வரலை, சொதப்பிட்டு விட்டுறலான்னு விட்டுறக்கூடாது. ஸோ நமக்கு ட்ரை பண்ண நம்ம ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் நம்ம செய்ய நமக்கு அது ஈஸியாக நமக்கு வந்துடும். ஸோ பேக்கிங் ரிலேட்டடாக மட்டும் கிடையாது, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நமக்கு தெரியலன்னுட்டு நம்ம அப்படியே இருந்துடக்கூடாது. நம்ம ட்ரை பண்ண தான் நமக்கு அந்த விஷயம் தெரியும். ஸோ நமக்கு அந்த ட்ரை பண்ணுறதுக்காக நமக்கு என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு அதுக்குண்டான ரெகக்னைஸ் நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக. ஸோ எனக்கு இது வரைக்கும் கொரியரில் ஆர்டர் பண்ணுற மாதிரி எனக்கு வந்தது கிடையாது. ஸோ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி எப்படி வாங்குறது, இவங்க புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க, இவங்கள நம்பி எப்படி வாங்குறது, டேஸ்ட் எப்படி இருக்கும், குவாலிட்டி எப்படி இருக்கும், நமக்கு நம்புகிற மாதிரி இவங்க தருவாங்களா, அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ வீடியோ ரெகுலராக பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ப்ரௌனிஸ் குக்கீஸ் சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு மறக்காமல் ஆர்டர் பண்ணுங்கள். தேங்க்யூ.